உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்து அக்கா பிரெக்னண்டா நிக்கிற மாதிரி ரொம்ப இன்னோவேட்டிவா ஆல்பம் ரெடி பண்ணிருந்தீங்க. ஆனா அஞ்சலியோட போட்டோக்கு பக்கத்துல மட்டும் இந்து அக்கா பிரெக்னண்டா நிக்கிற மாதிரியான போட்டோ எதுவுமே இல்லையான்னு கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஆல்பம் சின்னதா இருக்கு, அந்த போட்டோ வெள்ளத்துல போயிடுச்சு, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொன்னீங்களே. அது உண்மையான ரீசனா? சொல்லுங்க சார், அது உண்மையான ரீசன் தானா? ஆமா சுடர், அது உண்மைதான். ஏன் கேக்குற? நீங்க சொல்றது பொய். உண்மை என்னன்னு இந்த பேப்பர்ல இருக்கு. இந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு தெரியுமா? எழில், ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அத எனக்காக நீங்க நிறைவேற்றி கொடுப்பீங்களா? என் இந்து ஆசைப்பட்டு கேட்டு நான் எதை நிறைவேத்தாம விட்டுருக்கேன்? என்னன்னு சொல்லு மை டியர் வைஃபி. எழில், நான் இப்போ சொல்ல போறத நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்றேன். நாம ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமா? என்ன இந்து சொல்ற? நமக்கே முத்து முத்தா 3 குழந்தைங்க இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நம்ம இன்னொரு குழந்தைய தத்தெடுக்கணும் இந்து? இல்ல எழில், அப்பா அம்மாவோட பாசம் எவ்வளவு பெரிய பொக்கிஷம்னு ஆசிரமத்துல வளர்ந்த எனக்கு தான் தெரியும். அது கிடைக்காம நான் எவ்வளவு நாள் எங்கிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான குழந்தைங்க ஆசிரமத்துல அதே ஏக்கத்தோட இருக்காங்க. அதுல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்தாவது அந்த குழந்தைக்கு தேவையான அப்பா அம்மா பாசத்தை முழுமையா கொடுத்து அக்கறையோட வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு குழந்தைய பெத்தெடுத்தாதான் நாம அதுக்கு அப்பா அம்மாவா இருக்க முடியுமா? தத்தெடுத்து இருக்க முடியாதா? கண்டிப்பா இருக்கலாம். அப்படின்னா நம்ம ஆசிரமத்துல இருக்கிற ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம்ல? வளர்க்கலாம். நான் உன் ஆசையை நிறைவேற்றுறேன். இந்து அக்காவோட பெருந்தன்மையை நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். அவங்களோட நல்ல குணத்துக்கும் குழந்தைங்க மேல அவங்க காட்டின அன்புக்கும் எவ்வளவு சீக்கிரம் அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு யோசிக்கும் போது அந்த கடவுள் மேலதான் கோவம் வருது. அஞ்சலி ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்த குழந்தை தானே. உங்களையும் இந்து அக்காவையும் தவிர வேற யாருக்கெல்லாம் தெரியும்? அம்மாவுக்கும் ராமையாவுக்கும் மட்டும்தான் தெரியும். மத்தபடி அபி, கவின், காவியா, மனோகரி யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. இது அவங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கிறது தான் சார் நல்லது. உங்களை மாதிரி ஒரு நல்லவர் எனக்கு புருஷனா கிடைச்சது என்னோட பாக்கியம் சார். அஞ்சலி நம்ம குழந்தை, அவ நம்ம குழந்தையாவே வளருவா. இது சத்தியம் சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.